அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதுமை இலக்கிய தண்டலின் 1072வது நிகழ்வு, திருக்குறள் தொடர்பொழிவின் 89வது நிகழ்வு. இந்த நிகழ்விலே உட்பகை என்னும் அதிகாரத்தை பற்றி நமக்கு விளக்கி உரையாற்ற வருகை தந்துள்ள எழுத்தாளர் குறள் நெறி செம்மன் ஐயா கோ வள்ளல் நாயகம் என்னும் வள்ளிநாயகம் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற புதுமை இலக்கிய திண்டலின் செயலாளர் கலையரசன் அவர்களே, பல புதுமைகளை படைத்து வரும் புதுமை இலக்கிய திண்டலின் பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களே, புதுமை இலக்கிய திண்டலின் நெறியாளர் புலவர் வெற்றியழகன் அவர்களே, அம்மா தங்க தனலட்சுமி அவர்களே, ஐயா இளவழகன் அவர்களே மற்றும் ஐயா அரங்க நாராயணன் அவர்களே, புதுமை இலக்கிய திண்டலின் துணைத் தலைவர் ஐயா தொண்டரச்செம்மன் ஐயா ராஜு அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். இன்றைக்கு எடுத்தாளப்பட்டிருக்கின்ற அந்த அதிகாரம் என்பது உட்பகை என்பதாகும். இந்த 10 பாடல்களிலும் பார்க்கும் பொழுது ஒரு கவிதை எழுதிய தொடங்கிய ஒரு சிறிய கவிஞனாக எனக்கு வியப்பும் ஏற்படும். இந்த 10 பாடல்களிலே கிட்டத்தட்ட ஒரு 8 பாடல்களிலே திருவள்ளுவர் அவர்கள் எடுத்தாண்டுள்ள எதுகை என்பது நினைத்து பார்க்க முடியாது. கவிதை எழுதுபவர்களுக்கு தெரியும், புலவர் வெற்றியழகனா இருக்க வேண்டுமானால் அது ஒரு இயல்பாக சுனையாக அது சுரந்து வரலாம். மற்றபடி எழுத புகுவாருக்கு, புதியவருக்கு இந்த எதுகையை தேடி தேடி இரவாணத்தை பார்த்து பாதி நேரம் போனதுதான் மிச்சமா இருக்கு. ஆனா இவர் இந்த எதுகைய அந்த கையாண்டு இருக்கின்ற அந்த பாங்கு, அதுவும் பல இடங்கள்ல முற்று எதுகைனாக்க அந்த இதுல முதல் சொல் மட்டும் மாறிடும், முதல் எழுத்து மட்டும் மாறிடும், அந்த சொல்லுல மற்றது எல்லாம் அப்படியே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்க நிறைய இதுல உட்பகை, அதுக்கு மட்பகைன்னு ஒரு எதுக வைப்பார். வால் போல் அப்படின்றதுக்கு வேல்போல்னு கேள்போல்னு வைக்கிறார். தம்பி கேள்போல்னு சொல் போட்டாரு, அவர் அழைப்புதல்லையும் போட்டாரு, கேள்போல்னு சொல்றாரு. இது என்னடா கேட்கிறதா, கேள்தான் என்னடா அப்படின்னு அப்புறம் உள்ள போய் யோசிச்சு பார்த்து அகர முதலிலாம் எடுத்து பார்த்தோம்னா கேள்னா உறவு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த கேளீர் எங்க இருந்து வந்துச்சுனாக்க கேள்ல இருந்து வந்து. ஒன்றாமை பொன்றாமை, உரல் முறையான் இரல் முறையான், இப்படி இந்த எதுகை இன்பம்ங்கிறது இந்த அதிகாரத்துல அறம் பொருத உரம் பொருத எட்பக உட்பகை என்று மிக அருமையாக படிப்போருக்கு இன்பம் பயக்கிற ஒரு கவிஞராக இருந்தால் இதையெல்லாம் நாம் உட்கொண்டு அதை சிந்தித்து இன்புற முடியும். அந்த அளவிற்கு இந்த எதுகை என்பது இங்கே எக்காலமிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த அதிகாரத்தில் என்று சொன்னால் அது மிகையாகாது. வரும்பொழுது பொன் என்றது பொன்றாமை தேய்க்கின்ற பொன் போல, அந்த பொன் என்னும் வார்த்தை அறங்கொண்டு யார் பொன்னை தேய்ப்பார்கள் என்று ஒரு கேள்வி எழலாம் படிக்கிறவர்களுக்கு. இது பொன் என்றால் இது உலோகங்கள் அத்தனைக்கும், இரும்பாகட்டும் வெள்ளியாகட்டும் ஈயமாகட்டும் செம்பாகட்டும், இது அனைத்திற்குமான ஒரு பொது பெயர் என்பதே பொன். பொன் என்றாலே விலங்கு என்று, உலோகம் என்று ஒரு பொருள் உண்டு. அது அந்த உலோகத்திலே ஒரு வகையான தங்கத்தை பொன் என்றும் சொல்லுவார்கள். இது எப்படி என்றால், மா என்றால் விலங்கு, மான் என்றாலும் விலங்கு. மான் என்பது ஒரு மான் என்று சொன்னால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விலங்கைத்தான் வரும். ஆ என்றாலும் விலங்கு, ஆ என்றால் பசு. அந்த மாதிரி பொது பெயராகவும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறப்பு பெயராகவும் அது அந்த சொல் என்பது வரும். அது தமிழின் தனிச்சிறப்பு.
அதை பற்றி யோசிக்கும் பொழுதுதான் இந்த உட்பகையிலே இந்த மான் என்கின்றதை நோக்கும் பொழுது ஒரு நாயை பார்த்து சீ நாய் என்றோம்ல, அதுக்கு பதிலாக சீமா அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். சீ நாய் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சீமான் அப்படின்னு சொன்னாலும் அது ஒண்ணு. அது ரெண்டாவது உட்பகையில அதை பத்தி பேசும் பொழுது இன்னும் அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த பாவாணர் உரை படிக்க படிக்க அவர் புது புது கருத்துக்களை சொல்லுவார். செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாது. அதாவது இந்த ஜாடிக்கேத்த மூடிப்பாங்கல்ல, அவர் அதை சொல்ல வர்றாரு. ஜாடியில ஒரு மூடி வச்சா, செப்பு அப்படின்னா அந்த ஒரு செப்பு குடம், அதுல வச்சு மூடி வச்சா வெளியில இருந்து பார்த்தா ரெண்டும் ஒண்ணு போல இருக்கும், மூடி இருக்கிற மாதிரி. ஆனா அதை எடுத்தாதான் தெரியும் ரெண்டுக்கும் பிளவு இருக்கு, பிரிவு இருக்கு அப்படின்றது. அதுக்கு சொல்லிட்டு வரும்போது பாவாணர் சொல்றாரு, பேராய கட்சியினரும் அடுத்து நேர்பாட்டு கட்சியினருங்கிற. எனக்கு நேர்பாட்டு கட்சியினர்னா, நேர்பாடுனா என்னடா? நேர்பாட்டு கட்சினா எந்த கட்சினே தெரியலையே. அப்ப நேர்பாடுனா என்னன்னு பார்த்தா நீதிங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஆக நீதி கட்சியினரும் காங்கிரஸ், பேராய கட்சியினர் காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்கனாக்க அது எப்படி இருக்குனாக்க ஜாடியும் மூடியும் வச்ச மாதிரி இருக்கும். பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ரெண்டுக்கு வேற்றுமைகள் அதிகமா இருக்கும். நேர்பாட்டு கட்சியும் பேராய கட்சியும் ஒரு இடத்தில் கட்சியினர் ஒரு இடத்துல கூடும் போது அலாபலாவதும் பின்பு அவர்கள் வேறுபடுவதும் என்பது அந்த ஜாடியும் மூடியும் பிரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. இன்றைக்கு தமிழினத்தை சூழ்ந்துள்ள ஆபத்துகளிலே மிகவும் முக்கியமானது உட்பகை. எதிரிகள் யார் என்று தெரியும். தந்தை பெரியார் அவர்களிடம் கேட்டார்கள், காந்தியை சுட்டுக் கொண்டார்களே பார்ப்பனர்கள், உங்களுக்கு அந்த ஆபத்து வராதா என்று. அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், நான் எனது எதிரி யார் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், அவர்களை அடையாளமும் காட்டி இருக்கின்றேன். எனக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் நான் தனியா போக மாட்டேன்ற மாதிரி மெதுவா சொல்லி விட்டுருப்பார். இந்த வேலையை புத்தர்ல தொடங்கி எந்த ஒரு பார்ப்பன எதிர்ப்பை, வேதிய எதிர்ப்பு பேசுறவங்க எதிரி யார் என்பதை அடையாளம் காட்டாத காரணத்தால் ஒரு 400 ஆண்டுகள் மிக செழித்து வளர்ந்த புத்தம் கூட அழிந்து ஒளிந்து விட்டது. அந்த வகையில நமக்கு எதிரி யார் என்பது தெரியும். அதனால் எதிரி என்ன செய்கிறான் என்கின்றார், நம்மிடையே நமது உறவிலேயே உட்பகை தோன்றும் வண்ணம், நமக்கு உட்பகையாக ஆகும் வண்ணம் நமது உறவுகளை அவர்கள் கையில் போட்டுக்கொண்டு கையூட்டு கொடுத்து நம்மை பார்த்து இன்றைக்கு அந்த சீனாய்கள் எல்லாம் நம்மளை பார்த்து குலைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த திராவிட கோட்டை என்பது எத்தனையோ பேரை பார்த்து விட்டது. நீ எல்லாம் ஒரு ஆளா? அதுவும் பார்ப்பன கடப்பாறையை கொண்டு நீ திராவிட கோட்டையை இடிக்கப் போகிறாய் என்று சொல்கின்றார். ஆக உட்பகை என்பது எத்தனை ஆபத்தானது என்பது அதுதான் சொல்வார். ஒரு எள்ளு முனை அளவுக்கு கூட உட்பகை இருந்தாலும் அது ரொம்ப ஆபத்துறா இருந்தார். ஏற்பகை அப்படின்பாரு. எல்லை பிரிச்சு, எல்லை சிறுசு, அதுலயும் நெஞ்சு அதை பிரிச்சு சின்ன பீஸாக்கி அந்த அளவு கூட உட்பகை என்பது இருக்கக்கூடாது. நான் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். நான் மேனேஜரா ஒரு பிரான்ச்ல போய் ஒரு கிளையில போய் சேர்ந்த உடனே அங்க இருக்க ஊழியர்கள் தோழர்களோடு பேசும்போது நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு குரல் உண்டு. பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லாதிருப்பது நாடு. அது ஒரு இருக்குது 4 பேர் இருப்பான், அதுல 4 குரூப் இருக்கும், 5 குரூப் இருக்கும் 4 பேருக்கு. பால் செய்யும் உட்பகையும் அது இங்க இருக்க என்ன நடக்குதுன்னு அடுத்ததுல சொல்லுவான். அடுத்தது நம்மளை பத்தி நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நல்லா செய்யலைன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அந்த உட்பகை வேந்தலைக்கும் ஏதோ ஒரு தப்ப பண்ணிடுவான். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. எம்எல்ஏ கிளர்க்கா இருந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்க போறப்ப 2 ஸ்லிப்பை உருவிட்டு போயிடுவாங்க. என் ஆபீசர்லாம் உட்காந்து அப்ப அன்னைக்கு டிரான்சாக்சன் டாலி கொண்டு அவனும் செத்து போயிடும். வேந்தலைக்கும் குறும்பு அது, அந்த குறும்பு
இப்படிலாம் எதுவும் இல்லாம இருக்குது நாடு மத்தில. இது எந்த ஒரு அமைப்புக்கும் அது பொருந்தும். அந்த உட்பகை என்பது எவ்வளவு ஆபத்தானது, அது நமது இலக்கை எய்த விடாமல் தடுக்க வல்லது. அந்த வகையில இந்த குறளை பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்கொரும்பும் இல்லாதிருப்பது நாடு என்ற அளவிலே வெகு நாட்களாக நான் இந்த குறளை நான் எனது கூட்டங்களிலே சொல்லி மகிழ்ந்திருக்கின்றேன். அந்த வகையிலே உட்பகை என்பது எத்தகைய வடிவை உடைத்து அது செய்யும் தீமை என்ன, அது நாட்டுக்கு மட்டுமல்ல வீட்டுக்கும். அது ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் அரசனுக்கு தான் பொருந்தும். எனக்கு அந்த மாறுபட்ட கருத்து உண்டு. இது ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு தனி மனிதரும் தனக்கு பொருத்தி பார்க்கலாம். அந்த வகையில தான் வள்ளுவரோட குறள் இருக்கு. ஐயா அவங்க என்ன பேசுறாங்க, அந்த உட்பகையை பற்றி, அந்த 10 குறள்களை பற்றி எவ்வாறு விரித்து நமக்கு உரைக்கின்றார் என்பதை கேட்க உங்களோடு சேர்ந்து நானும் ஆவலாக உள்ளேன் என்று கூறி வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.